நல்லது செய்யணும் எப்படி தெரியுமா செய்யணும்? அரசாங்கம் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீதித்துறை சொல்லுவாங்க. நீதித்துறை சொன்ன பிறகும் அரசாங்கம் அந்த ஸ்டெப் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அந்த அரசு நிர்வாகம் சீர்கேடானது. ஒருவேளை ஏன்னா அட்லாஸ்ட் நீதித்துறையில் தான் போய் எல்லாருமே போய் மனு கொடுப்பாங்க. நமக்கு நீதி அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நீதித்துறை கொடுத்த தீர்ப்பையும் மீறி அரசாங்கம் செயல்படுகிறது என்றால் அது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி அதே நீதிமன்றம் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தை பாராட்டியிருக்காங்க. ஏன் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறத விட முன்னாள் அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்காங்க. திமுகவுக்கு இது பாடம், தாவேகாக்கு இது ஒரு மெடல். ஆனால் இதே மாதிரி எல்லா விஷயங்களிலும் தாவேகா சிறந்த ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய நிலையான வேண்டுகோள். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். புதுக்கோட்டையில் நீர்நிலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட சாலையை அகற்ற 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தில் உறுதி அளித்துள்ளது. இதை பதிவு செய்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடந்த ஆட்சியில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, ஆனால் தற்போதைய அரசு தாமாகவே முன்வந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளது வியப்பாக உள்ளது. இதே அணுகுமுறை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. புரியுதா? நாங்களா முன் வந்து இதெல்லாம் செய்கிறோம், நீதிமன்றமே நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்கிறதும், நீதிமன்றம் இதை செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அதெல்லாம் செய்ய மாட்டோம்யா, நாங்கள் வேறு மாதிரி அரசாங்கம்யா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது அப்படியே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பாராட்டை தெரிவித்திருக்கிறது. இது ஏதோ புகழுக்காக இல்லாட்டி தாவேகாவை புகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன செய்தி கிடையாது. இதில் ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. இல்லை விக்கி, அதெல்லாம் நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? எங்கள் ஆட்கள் செஞ்சாங்க பாருங்க. அதுவும் குறிப்பாக நாங்கள் மெரினா பீச்சுக்குள்ளே நம்ம மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு ரோடு உருவாக்கி அவங்களும் கடலுக்குள் வரலாம் அப்படின்னு சொன்னதை நாங்கள் தான் செஞ்சு காண்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க செலவழித்தது எத்தனை கோடி தெரியுமா? இதை விட சென்னை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒட்டுமொத்தமான பீச், அந்த பீச்சை நாங்கள் பெருசாக மாற்ற போகிறோம், பசுமை பீச்சாக மாற்ற போகிறோம்னு சொல்லி அந்த பீச்சுக்கும் அங்கே வளரக்கூடிய மரங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத பல மரங்களை கொண்டு வந்து அதில் ஏகப்பட்ட கோடி ரூபாயை உள்ளே இறக்கி ஒரே வருஷத்தில் அந்த மரம் எல்லாமே கருகிருச்சு. அந்த மரத்தை எல்லாமே மூட்டோடி பிடுங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறது வேறொரு விஷயம். இன்றைக்கி அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு ப்ராஜெக்ட் மக்களுக்காக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பணத்தில் நம்ம வீடு கட்டுறோன்னா நம்ம பார்த்து கட்டுவோம். செலவு கம்மியாக எந்த அளவுக்கு அந்த வீடை ஸ்ட்ராங்காக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கட்டுவோம். ஏன்னா நம்முடைய தலைமுறையாக அங்கே தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த மனசுடன் நம்ம கட்டுவோம். நம்மக்கிட்ட நிறைய காசு வந்துருச்சு, 2 கோடி ரூபா நம்மகிட்ட இருக்குது, ஒரு வீடு எதை வேணாலும் கட்டிக்கோடா, இந்த வீடு இல்லைனா அடுத்த வீடு அப்படின்னு சொல்கிற ஒரு மனசு இருக்குன்னா அது நம்ம கஷ்டப்பட்டு உண்டாக்கின காசாக இருக்காது. அது யாரோ நமக்கு இனாமாவோ இல்லாட்டி ஊழல் செஞ்ச காசாக இருக்கும். அதே மாதிரி தாங்க ஒரு அரசாங்கமும் மக்களுக்காக ஒரு திட்டத்தை தீட்டும்போது அது நம்ம மக்களுக்கான பணம், அந்த திட்டம் சரியானதாக இருக்கணும், அந்த திட்டம் நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த பாதை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 4-5 பலகை துண்டுகள் மட்டும்தான் உங்கள் பார்வைக்கு மிஞ்சுமே தவிர அந்த பாதை இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், அந்த ப்ராஜெக்டில் எத்தனை கோடி ரூபாய் நம்முடைய பணம், நம்முடைய வரி பணம், ரத்தமும் சதையுமா நாம் சம்பாதிச்சு நம்ம அரசாங்கம் நல்லா இருக்கணும், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லபடியாக இருக்கணும், நம்மை விட இந்த பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசார கொடுக்கக்கூடிய வரிப்பணத்திலையும் அவங்க செஞ்ச ஊழல் காரணமாக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இந்த நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட தெளிவாக இன்னொரு ஊழலை நம்மளால் எடுத்துகிட்டு சொல்லவே முடியாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உருவாக்கப்பட்ட சாலை அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அதை பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஏகப்பட்ட மீடியாக்கள், ஹைப்பு, ஐடிவிங்கு, யூடியூபர்ஸு, பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அதற்கு ஆஹா ஓஹோ ஈஹோ அப்படின்னு சொல்லிலாம் துதிப்பாடினாங்க. ஆனால் இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கண்ணுலேருந்து ரத்தம் தான் வருது. ஏன்னா எல்லா பணமும் அங்கே வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் வீணடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எங்கேருந்துடா தமிழ்நாடு முன்னேறி இருக்கும்? அதுதாங்க இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 இடங்கள் அதிகரிப்பு, தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி.
எகெயின் நமக்கு 100 இடங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். காரணம் இருக்குது, நம்மகிட்ட ஒரு 600 இடங்கள் பறி போனது அப்படின்னு சொல்லி முந்தா நேரத்தில் நம்ம அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம். அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிட்டாங்க, அது 4 கல்லூரிகள் அப்படின்னு சொல்கிறது. அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிட்டாங்க. நம்முடைய தமிழக அரசாங்கம் சரியான நேரத்தில், முன்னால் இருந்த தமிழக அரசாங்கம் சரியான நேரத்தில் சரியான சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம மருத்துவக் கல்லூரிகளில் 100 பேர் எக்ஸ்ட்ராவாக படிக்க வைக்கலாம். அப்போ 100 மருத்துவர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எகெயின் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது தான் இது சொல்லக்கூடிய செய்தி. அடுத்ததா, கரூர் மாவட்டத்தில் ஒரு 384 ஏக்கர் நிலம், அந்த நிலத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அது கோவில் நிலம், அறநிலையத்துறை நிலமாக இருந்ததை மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச்சிலையோ இல்லாட்டி வேறு ஏதாவது மத இடங்களிலோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது செய்ய முடியுமா இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கோயில் நிலங்களையே நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. குறிப்பாக நயினார் நாகேந்திரன் உட்பட நிறைய பேர் அதை கேள்வியாகவே வச்சுருந்தாங்க. அதற்கான விளக்கத்தை நேற்றைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஏதாவது நாங்கள் செஞ்சுருந்தோம்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் யாராவது ஒன்று நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதை நாங்கள் விசாரிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். கரூர் மாவட்டத்தில் 3084 ஏக்கர் நிலங்கள் தொடர்பாக எழுந்துள்ள விவகாரத்தில் உண்மை நிலையை சட்ட ரீதியாக புரிந்து கொள்வது அவசியம். இங்கு பேசு பொருளாக இருக்கும் அனைத்து நிலங்களும் திருக்கோவில் சொத்துக்கள் அல்ல. அப்போ 3084 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே திருக்கோவில் சொத்துக்கள் என்றல்ல. பெரும்பாலானவை இனாம் நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்புடையது. ஆலயங்களில் பணியாற்றிய அர்ச்சகர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு விஜயநகர பேரரசு மற்றும் பிற ஆட்சியாளர்களால் மானியமாக வழங்கப்பட்ட இனாம் நிலங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம கோயிலுக்காக வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு இனாமாக இந்த நிலத்தை நாங்கள் தருகிறோம். பின்னர் தமிழ்நாடு இனாம் ரத்து மற்றும் ரயத் வரியாக மாற்றுதல் சட்டம் 1963 ஆக்ட் ஆஃப் 1963 அதன் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு ரயத்வாரி பட்டாக்கள் வழங்கப்பட்டன. அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ரயத்வாரி பட்டாக்கள் வழங்கப்பட்டது. ஸோ இனாமா கிடைச்ச நிலங்கள் மறுபடியும் அதை ரயத்வாரி பட்டாவை அதை மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த பட்டாக்களை அடிப்படையாக கொண்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பல தசாப்தங்களாக நிலங்களை சாகுபடி செய்து பராமரித்து சட்டப்பூர்வமாக அனுபவித்து வந்திருக்கின்றனர். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில், நல்லா கவனிச்சுக்கோங்க, கடந்த திமுக ஆட்சியில் இந்த பட்டா பெற்ற இனாம் நிலங்களும் கோவில் நிலங்களுடன் சேர்த்து 0 மதிப்பில் வகைப்படுத்தப்பட்டதால் எவனோ அதை ஆட்டை போடணும்னு நினச்சிருக்கான். இனாம் நிலமா, ஐயோ அது அப்படி இருக்கக்கூடாது, அதை எடுத்து நம்ம ஆட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அது வேறு விதமாக செஞ்சு அதை 0 மதிப்பில் வகைப்படுத்தப்பட்டதால் அவற்றை பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் விவசாயிகள் கடன் பெறுதல், சொத்து பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர். தற்போதைய தாவேக அரசின் நடவடிக்கை சட்டப்படி ஏற்கனவே ரயத்வாரி பட்டா பெற்ற இனாம் நிலங்களின் மீதான பதிவு தடையை நீக்கி அந்த விவசாயிகளின் சட்டப்பூர்வ உரிமையை மீட் எடுப்பதற்கானதாக இருந்தால் அதனை வரவேற்க வேண்டியதே தவிர அது கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையாக சித்தரிப்பது தவறான புரிதலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உண்மையான திருக்கோவில் சொத்துக்கள் ஏதும் சட்டவிரோதமாக தனியாருக்கு மாற்றப்படக்கூடாது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாக கோவில் நிலங்கள் வேறு யாருக்குமே விற்பனை செய்யக்கூடாது. கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கும் சட்டப்படி உரிமை பெற்ற விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதும் இரண்டுமே அரசின் பொறுப்பாகும். எனவே சட்டப்பூர்வமாக ரயத்வாரி பட்டா பெற்ற இனாம் நிலங்களின் உரிமையை உறுதி செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பல ஆண்டுகளாக நிலவி வந்த பதிவு சிக்கல்களையும் தீர்க்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை. சொல்லிட்டாங்களா? இந்த நடவடிக்கை ரொம்ப தேவையானது தான். ஆனால் அதே நேரத்தில் ஆலயங்களுடைய நிலங்கள் வேறு யாருக்கும் தனியாருக்கு கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் இன்னொரு செய்தி வெளியாகுது. பழனி ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட அந்த இடம் 100 கோடி ரூபாய் வருமா. அந்த 100 கோடி ரூபாய் விலை மதிப்பு இருக்கக்கூடிய இடத்த 2 கோடி ரூபாய்க்கு அவனும் ஆட்டையை போட்டிருக்கான். எவனோ ஏதோ ஒரு அரசியல் கட்சி எப்படியோ தலையீடு வழியாக 2 கோடிக்கு அதை எழுதி வாங்கியிருக்காங்க. அது இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எனவே அந்த இடத்தை சட்டப்பூர்வமாக யார் அதை மாற்றினார்கள், அதெல்லாம் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி தாவேக அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள்.
பட் இதை எப்படி கொஞ்சம் பேர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரமேஷ் அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்கார்ல, அவரினுடைய ஆணைப்படி தான் 100 கோடி ரூபாய்க்கான இடம் 2 கோடிக்கு விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இப்போ அறநிலைத்துறை யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி ஃபேக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வித்திருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனி ஆண்டவருக்கே விபூதி அடிக்க நினைத்த அந்த நபர்கள் யார் அப்படிங்கிறது தெரியலை. இப்போ இன்னொரு செய்தி வந்துச்சு, சுட சுட தாமோ அன்பரசன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மேலே ஒரு நில அபகரிப்பு வழக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல வருடங்களாக உள்ளே வந்தார், ஆக்கிரமிப்பு செஞ்சார், எந்த விதமான வாடகையும் கொடுக்கறது கிடையாது. ஐயா எங்களுக்கு நல்ல வழியை காணிப்பீங்கயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட்டா வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயர் கையும் களவுமாக கைது. இதை ஏன் நான் சொல்கிறேன், லஞ்சம் வாங்கினா அவன் எவனா இருந்தாலும், எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவனுடைய புகைப்படத்தை போடுங்க, அவனுடைய அந்த ஒட்டுமொத்தமான ஊரே பார்க்கணும். ஏன் லஞ்சம் வாங்கினேன், ஏன் அரசாங்க வேலை இருக்குது, பிஎஃப் பணம் இருக்குது, எங்களுடைய வரி பணத்தில் நீங்கள்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. லஞ்சம் வாங்கக்கூடிய ஊழியர்களை மட்டும் சொல்கிறோம். லஞ்சம் வாங்காத அரசாங்க வேலையை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய அரசு ஊழியர்களை நம்ம எதுவுமே சொல்ல போகிறது, அவங்களுக்கு ராயல் சல்யூட் தான். ஆனால் லஞ்சம் வாங்கி தான் நான் வேலை செய்வேன், லஞ்சம் வாங்கி தான் நான் வீடு கட்டுவேன், லஞ்சம் வாங்கி தான் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி எவனாக இருந்தாலும் அவன் பயப்படணும்னா இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே வெளியில் வரணும், அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம லஞ்சம் வாங்கியிருக்கியா, கையும் களமும் அவனை பிடிச்சிருக்காங்களா, ஆமாயா உன்னை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம்யா, எங்களுடைய வரி பணத்தில் நீ இவ்வளோ நாள் வாழ்ந்தது ஓகே, சம்பளம் வாங்க, உங்கள் வேலைக்கு நீங்கள் சம்பளம் வாங்கிக்கோங்க. ஆனால் லஞ்சம் வாங்கி மக்களுடைய உயிரையும் உடைமையையும் அவங்களுடைய ரத்தத்தையும் வியர்வையும் உறிஞ்சி குடிக்கக்கூடிய அட்டைப்பூச்சாக இருந்த இந்த லஞ்சவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவனுங்கள்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். எப்படி ஒழிக்க முடியும், நம்மளால் ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி போஸ்ட் வந்து அதை நம்ம ஷேர் பண்ணாலே போதும், இதை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ஓகே இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது, இந்த நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகனோ மகளோ இதை பார்க்கும்போது ஐயோ நம்ம அப்பா இப்படி தான் நமக்கு சாப்பாடு வாங்கி நம்ம வளர்த்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வரும்ல. இப்போ லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நேர்மையாகவே இருங்கள். லஞ்சம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அப்படி அகப்படும் போது இவ்வளோ நாள் நீங்கள் சேர்த்து வச்ச மதிப்பு, மரியாதை, உங்கள் மேலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், இது எல்லாமே ஒரு செகண்டில் சுக்குநூறாயிரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஏதோ எச்சரிக்கையெல்லாம் கிடையாது, நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம். லஞ்சம் கொடுத்தா தான்டா இது எதுவும் நடக்கும். தமிழ்நாட்டிலையா அது லஞ்சம் கொடுத்தா போதும்ப்பா, கேரளாவில் அது நடக்காதுப்பா, இங்கே லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அது மாறணும். தமிழ்நாட்டிலையும் லஞ்சம் கொடுத்தா வேலை நடக்காது, உண்மையாக இருந்தால் வேலை நடக்கும், சரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் வேலை நடக்கும். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு உடனடியாக வேலை வேணும், ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இந்த வேலை செய்யும், அது வேணாம். எனக்கு 5 நாள் வேணுமா, 5 நாளைக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுற ரெடியாக இருக்கேன். ஆனால் ஒரே நாளில் வேணும்னா நீ லஞ்சம் கொடுத்தா தான் முடியும்னா, இது ஷார்ட்கட்டாக நாங்கள் யாரும் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால், அந்த பயன்படுத்துகிறோன்னு இதில் குற்றவாளி தான், ஷார்ட்கட்டுக்கு காசு வாங்குறோன்னு இதில் குற்றவாளி தான். அப்போ 2 பேருமே இங்கே குற்றவாளியாக இருக்கும்போது லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இதில் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எண்ட் யூசர் ஒரு நாளில் அவனுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசு வேலைக்கு இது அநீதி விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் நினைத்தால் மட்டும்தான் இதில் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். பார்க்கலாம், மாற்றத்தில் இதுவும் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய இடத்துல லஞ்சம் ஒளிந்திருக்கிறது. நிறைய பேர் சொல்கிறாங்க. ஈவன் அமர் பிரசாத் ரெட்டி கூட இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நாங்கள் 4 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இன்றைக்கி காசே கொடுக்காம ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை மாதிரி பல நபர்களும் அவங்களுடைய உண்மை சம்பவங்களை வெளியில் சொல்ல ஆரம்பிக்கும் போது பாராட்டாமல் இருக்க முடியாது. நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், கெட்டது செஞ்சால் கிழிச்சு தொங்க விடுவோம். அதுக்காக அவங்க கெட்டது செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, கெட்டது செஞ்சாலும் விமர்சனம் செய்வோம். அதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு அவர்களை மாற்றிக்கொண்டார்கள் என்றால் அதுதான் எங்களுக்கும் வேணும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.